நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். நம்ம ஸ்டாலின் அங்கிள் வீடியோ தான். பிரம்மாண்டமா கட்டப்பட்டு வர்ற கலைஞர் அறிவாலயம் பாத்துட்டீங்களா? அதாவது மாமல்லபுரம் கடற்கரையோரத்துல அண்ணா அறிவாலயம் 12 ஏக்கர்ல கட்டுறாங்களாங்க. நான் ஒரு 2 இயர்ஸ் அந்த பக்கம் போயிட்டு வரும்போது பார்த்தேன். நான் கூட ஏதோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போல, இந்த நீர்மின் நிலையம் அந்த மாதிரி ஏதோ கட்டுறாங்க போலன்னு நினைச்சேன். நீங்க நேரில் பாத்துருக்க மாட்டீங்க. அது ரொம்ப பெரிய இடங்க. அவங்க இப்போ கட்டிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய இடத்துல கட்டிட்டு இருக்காங்க. நான் என்ன கேள்வினா, அதாவது நம்ம ஸ்டாலின் அப்பாவுக்கு 10,000 தான் வருமானம் இருந்தது. அதையும் டூர் போயிட்டு காலி பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 3 கோடி தான் இருந்தது. அவரும் துபாய் வர போயிட்டு வந்தாரு, பாதி செலவா இருக்கும். ஆனா 12 ஏக்கர்ல இவ்வளவு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இவங்க எந்த காசுல கட்டுறாங்க? கவர்மெண்ட் காசுல கட்டுறாங்களா, இல்ல பார்ட்டி ஃபண்ட்ல கட்டுறாங்களா, இல்ல ஓன் காசுல கட்டுறாங்களா? இது யாருக்காவது தெரியுமா? ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, வண்டலூர்ல 2 நாள் முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு அமைச்சர் இலவசமா போயிட்டு வரலாம்னு சொன்னதுக்கு யார் வீட்டு அப்பங்காசுல இலவசத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே டிவி மென்ஷன் பண்ணாங்க ஒரு போஸ்ட போட்டு. இப்ப அதே டிஎம்கே டிவிக்கு நான் கேட்கிறேன், இது யார் வீட்டு அப்பங்காசுல கட்டப்படுது? யாரோட காசுல கட்டப்படுது? இந்த அறிவாலயத்தால மக்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்டே இல்லாத ஒரு ப்ராஜெக்டுக்கு 12 ஏக்கர்ல இடம் வாங்கி திமுக தலைவர் கட்டுறாருன்னா அது யார் வீட்டு காசுல கட்டுறாரு? நீங்களே உங்க தலைவரை பார்த்து கேளுங்க, எந்த காசுல சார் கட்டுறீங்க? பார்ட்டி ஃபண்டா, இல்ல சொந்த காசா, இல்ல ஊழல் பண்ண காசான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்க தலைமைகளா.